الحمد لله الحمد لله رب العالمين புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக. கனிமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தின் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரும் கிருபையினால் 18 நோன்புகளை நிறைவு செய்து இன்னும் 2 நாட்களில் அல்லாஹ்வினுடைய மகஃபிரத்தை நாம் எல்லாம் கடக்க இருக்கின்றோம். அல்லாஹு தாலா நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள் புரிவானாக. இன்னும் நாம் நோற்ற நோன்புகளை அல்லாஹு தாலா கபூல் செய்தல் புரிவானாக. இன்னும் நாம் இனிமேல் வரக்கூடிய அந்த நோன்புகளை நோற்பதற்கு உண்டான உடல் ஆஃபியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணிமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தராவிகிலே ஓதப்பட்ட ஆயத்துக்களில் ஒரு ஆயத்தினை அல்லாஹ் கூறி காட்டியிருக்கின்றான். குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்களும் கற்றவர்களும் மற்றவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் தஆலா கூறி காட்டியிருக்கின்றான். கனிமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் மனித சமூகத்தை எல்லா விஷயத்திலேயும் சமமானவர்கள்தான் என்பதாக கூறி காட்டுகின்றது. அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டும் பொழுதும் எந்த விஷயத்திலேயும் மனித சமுதாயத்திற்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு என்பது கிடையாது, எல்லா விஷயத்திலேயும் சமமானவர்கள் தான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறி காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை தவிர என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே கூறி காட்டுகின்றான். குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். கற்றவர்களும் மற்றவர்களும் சமமாவார்களா என்றால் அந்த கல்வியாளர்களுக்கு உண்டான சிறப்புகள் அந்த அளவுக்கு இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே கூற வருகின்றார். கனிமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கல்வியின் சிறப்பு என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஏராளமாக இருக்கின்றது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா முதலில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். படைத்து அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு என்ன செய்து கொடுத்தான்? அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், வ அல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா வஸ்துக்களினுடைய எல்லா பொருட்களினுடைய பெயரையும் நாம் கற்றுக் கொடுத்தோம். முதலில் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தான். கல்வியை கற்றுக் கொடுத்ததற்கு பின்பு அல்லாஹ் என்ன செய்தான்? கல்வியை கற்றுக் கொடுத்ததற்கு பின்பு அவர்களுடைய அந்தஸ்து உயர்ந்து விட்டது. அதற்கு பின்பு அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை அவர்களுக்கு சஜ்தா செய்ய சொன்னான். இதிலிருந்து நம்மளுக்கு என்ன உணர்த்துகிறான் என்று சொன்னால், கல்வியாளர்களாக இருக்கின்றவர்களை நாம் அவர்களுக்கு பணிந்து நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் உணர்த்தி காட்டுகின்றார். இரண்டாவதாக அல்லாஹ் செய்த விஷயம் என்ன? அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த சம்பவத்தை நிகழ்வை கூறும் பொழுது ஒரு இடத்துல இப்படி கூறி காட்டியிருக்கின்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் சொர்க்கத்திலே நுழைய செய்தோம். முதலில் கல்வியை அல்லாஹ் கொடுத்தான். இரண்டாவதாக அந்த கல்வியாளர்களுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு உயர்ந்து விட்டது? மலக்குமார்களை சஜ்தா செய்ய சொன்னான். அதுக்கடுத்ததாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்கின்றான்? நீங்கள் சொர்க்கத்திற்கு நுழையுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னான் என்று சொன்னால், அந்த அளவிற்கு கல்வியாளர்களுடைய அந்தஸ்து இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதையே தான் கூறி காட்டியிருக்கின்றார்கள். ஒரு தடவை ஒரு மஜ்லிஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து உரையாடி கொண்டிருப்பார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி எழுந்தரித்து, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், பனி இஸ்ரவேலர்களை சார்ந்த 2 நபர்கள் இருக்கின்றார்கள். பனி இஸ்ரவேலர்களை சார்ந்த 2 நபர்கள் இருக்கின்றார்கள். அதில் ஒரு நபர் என்ன செய்கின்றார்? கல்வியை கற்கின்றார். கல்வியை கற்றதற்கு பின்பு அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகையை அவர் தொழுகின்றார். பின்பு அந்த தொழுகையை தொழுததற்கு பின்பு அந்த மஜ்லிஸிலே உட்கார்ந்து எல்லாருக்கும் அந்த கல்வியை கற்றும் கொடுக்கின்றார். இப்படி ஒரு நபர் இருக்கிறார். இன்னொரு நபர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அல்லாஹ் கடமையாக்கிய விஷயங்களை அனைத்தையும் செய்கின்றார். தொழுகையை தொழுகின்றார், இரவு முழுவதும் தொழுகின்றார், நோன்பு நோக்கின்றார், ஜக்காத்து கொடுக்கின்றார், வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் செய்கின்றார். இந்த இருவரில் யார் சிறந்தவர் யா ரசூலுல்லாஹ் என்று அந்த சஹாபி கேட்ட பொழுது அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், அந்த இருவரில் சிறந்தவர்கள் முதலாவதாக கல்வியை கற்று
அல்லாஹ் கடமையாக்கிய விஷயத்தை அவர் செய்து பின்பு அந்த கல்வியை மற்றவருக்கு கற்றுக் கொடுக்கின்றாரே அவர்தான் சிறந்தவர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள் என்று சொன்னால் அந்த அளவிற்கு கல்வியாளர்களுடைய அந்த சிறப்பு அந்தஸ்து இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாளை மறுமை நாளில் எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னதற்கு பின்பு ஒரு ஆபிதும் ஒரு ஜாஹிது, ஆபித் என்று சொன்னால் வணக்கஸ்தாலி, ஒரு வணக்கசாலியும் ஒரு ஜாஹிது போராளியும் இரண்டு நபர்களையும் அல்லாஹ் தஆலா நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அப்பொழுது அந்த வணக்கசாலியிடம் சொல்லுவான், நீ என்னை இரவு முழுவதும் தொழுதாய், நஃபிலான வணக்கங்களை தொழுதாய், ஃபர்லான வணக்கங்களை நீ தொழுதாய், ஏராளமான அமல்களை நீ செய்தாய், அதனால் நீ சொர்க்கத்திற்கு செல் என்பதாக அந்த ஆபிதை பார்த்து அல்லாஹ் கூறுவான். அந்த வணக்கசாலியும் சொர்க்கத்திற்கு நுழைந்து விடுவார். ஒரு ஜாஹிது, அந்த ஜாஹிது போராளி, நீ எனக்காக வேண்டி என்னுடைய கலிமாவை உயர்த்தி பிடிக்கணும் என்பதற்காக வேண்டி நீ போராடினாய், அதனால் நீ சொர்க்கத்திற்கு செல் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த ஜாஹிதிடம் சொல்லுவார். அப்பொழுது பக்கத்திலே நிற்கக்கூடிய ஒரு ஆலிம், கல்வி கற்றவர், அவர் என்ன செய்வார், அல்லாஹ் தஆலா இடத்துல, யா அல்லாஹ், அந்த ஆபிது வணங்குவதற்கு நான் தான் சொல்லிக் கொடுத்தேன், தொழுவதற்கும் சரி ஜகாத் கொடுப்பதற்கும் சரி எல்லாவற்றுக்கும் நான் தான் சொல்லிக் கொடுத்தேன், அவர் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார். அந்த ஜாஹிதுக்கு போரிடுவதற்கு நான் தான் சொல்லிக் கொடுத்தேன், போரினுடைய நன்மைகள் என்னென்ன இருக்கின்றது என்று நான் தான் சொல்லிக் கொடுத்தேன், ஆனால் அவரும் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார். என்னுடைய நிலைமை என்ன யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்ட பொழுது அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, உங்களுடைய நிலைமை எந்த அளவுக்கு இருக்கின்றது என்று சொன்னால் மலக்குமார்களுடைய அந்தஸ்தை போன்று நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லும் பொழுது யாரையாவது நீங்கள் ஷஃபாஅத் செய்ய வேண்டும் என்று சொன்னால், யாருக்காவது நீங்கள் சிபாரிசு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் சிபாரிசு செய்து அவர்களை நீங்கள் உங்களுடன் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டினான் என்று சொன்னால், அந்த அளவிற்கு கல்வியாளர்களுடைய சிறப்பு என்பது மிகவும் உயர்ந்ததாக இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பெரும் கல்வி ஆசானாக திகழ்ந்து வந்தார்கள். ஆனால் நம்மளுக்கு எல்லாம் ஒரு எண்ணம் உண்டு, உம்மி நபி என்பதாக சொல்கின்றார்களே, உம்மி நபி என்று சொன்னால் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், எழுத படிக்க தெரியாதவர் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவ்வாறு கிடையாது. உம்மி நபி என்று சொன்னால் எழுத படிக்க தேவையற்றவர்கள் என்பதாக நாம் அதற்கு அர்த்தம் கொடுக்க வேண்டும். அதனால்தான் அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு கல்வி ஆசானாக திகழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தங்களுடைய அன்றாட வாழ்நாளில் அதிகம் என்ன துஆவை கேட்டார்கள், ரப்பி ஸித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக, யா அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்று சொன்னால் அந்த அளவிற்கு அந்த இல்மினுடைய சிறப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். கண்ணியம் மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் அன்றாட வாழ்நாளில் அல்லாஹ்விடத்திலே இல்மை அதிகமாக கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.